அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய உற்சாக பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திருவண்ணாமலை கோவிலை பற்றி தாங்க. இந்த கோவிலை நீங்கள் நினைத்த இடத்திலே நினைத்தாலே போதுங்க, உங்களுக்கு முக்தி கிடைக்குங்க. திருவண்ணாமலை கோவிலை பற்றிய சில அற்புதமான தகவல்கள் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கணுமா, மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா? ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலை கோவில் பார்த்திங்கன்னா அருணாச்சலேஸ்வரர் கோவில்னு பல அற்புதங்களை நிறைந்திருக்குதுங்க. திருவண்ணாமலை தலம் பார்த்திங்கன்னா நடுநாட்டு தலங்களில் முதன்மையானதாக சொல்லப்படுது. பஞ்சபூத தலங்களில் இது அக்னி தலமாக சொல்லுவாங்க. நால்வராலுமே பாடப்பட்ட தலமும் இதுதாங்க. எங்கிருந்து நீங்கள் நினைத்தாலுமே முத்தி கொடுக்கக்கூடிய தலமாக இந்த தலம் அமைஞ்சிருக்குது. இத்தலத்தில் தாங்க திருப்புகழ்னு, கந்தர் அனுபூதி, திருவெம்பாவைன்னு, திருவம்மானை, அருணாச்சல அஷ்டகம் போன்ற புனித நூல்களும் பிறந்திருக்குதுங்க. மூர்த்தி, தலனு, தீத்தனு மூவகை சிறப்புகளை கொண்ட தலம் தாங்க இது. பிரம்மன் திருமாலுடைய ஆணவ அழித்த தலமாக சொல்லப்படுதுங்க. கார்த்திகை தீபத்தில் பார்த்தீங்கன்னா மூலத்தலம் தாங்க இந்த கோவில். ஆதார தலங்களில் இது மணிப்பூரக தலமாக விளங்குதுங்க. இத்தல மலையுச்சியில் ஏற்றப்படுகின்ற மகா தீபத்தால் உலகம் புகழ்பெற்ற தலமாக இது பார்க்கப்படுதுங்க. நகரினுடைய மையத்தில் மலையடிவாரத்துக்கு அண்ணாமலையார் ஆலயம் பார்த்திங்கன்னா 24 ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்திருக்குதுங்க. இந்த ஆலயத்தில் 9 கோபுரங்கள் இருக்குது. கோபுரங்களில் மழிந்த ஆலயம் இதுன்னே சொல்லலாங்க. இந்த ஆலயத்தில் உள்ளே பார்த்திங்கன்னா 6 பிரகாரங்களை அமைச்சிருக்காங்க. 142 சன்னதிகள்னு, 22 பிள்ளையார்கள்னு, 306 மண்டபங்கள்னு, 1000 தூண்கள் கொண்ட 1000 மண்டபமும் இந்த கோவிலில் அமைஞ்சிருக்குதுங்க. அதன் அடியில் பார்த்தீங்கன்னா பாதாள லிங்கம் தாங்க பாலர் ராமனர் தவம் செய்த இடமாக இருக்குது. 43 செப்பு சிலைகள் இந்த கோவிலில் இருக்குதுங்க. கல்யாண மண்டபம்னு, அண்ணாமலையார் பாத மண்டபம்னு அமைந்த கோவிலாக அமைஞ்சிருக்குதுங்க. ஆலயத்துக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா சிவகங்கை தீர்த்தன்னு, பிரம்ம தீர்த்தன்னு 2 பெரிய குளங்களும் இருக்குது. கொடிக்கம்பம் அருகே பார்த்தீங்கன்னா செந்தூர விநாயகர்னு பிரம்மாண்டமாக காட்சி தராரு. பஞ்சலிங்கங்களுமே 4 முகங்கள் கொண்ட பிரம்ம லிங்கமும் இந்த கோவிலில் இருக்குது. காலபைரவருக்கு இந்த ஆலயத்தில் தனி சன்னதியில் சென்று வழிபடலாங்க. 3 இளையனார் இந்த கோவிலில் அமைஞ்சிருக்காங்க. இங்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் இளையனார் என்னும் பெயரில் 3 இடங்களில் நீங்கள் வணங்க பெறுவீங்க. அருணகிரியுடன் சவால் விட்டான் சம்பத்தாண்டா. அதற்காக முருகனுமே பார்த்தீங்கன்னா அருணகிரிக்கு கம்பத்தில் காட்சி தந்திருக்காரு. இவர் தாங்க நாம் கம்பத்தினார் என்ற பெயரில் வளைகாப்பு மண்டப தூணில் காட்சி தராரா. அருணகிரி வள்ளலான கோபுரத்தின் மீதேறி பார்த்தீங்கன்னா கீழே குதித்து உயிர் விட முயன்றிருக்காரு. அப்போது தாங்க தடுத்து ஆட்கொண்டு அருள் புரிந்து திருப்புகழ் பாட வைத்திருக்காரு கோபுரத்தினையார். கோபுரத்தின் அருகிலே பார்த்தீங்கன்னா பிச்சை இளையனார் சன்னதியுமே கிளி கோபுரமும் அமைஞ்சிருக்குதுங்க. காமதாகனம் நடக்கக்கூடிய சிவாலயம் இது ஒன்று தாங்க. ஆடிப்பூரத்தன்று பார்த்தீங்கன்னா மாலை ஆலயத்தில் உள்ளேயும் உண்ணாமலையம்மன் சன்னதிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தீமிதி விழா நடத்தப்படுதுங்க. இது எந்த சிவ ஆலயங்களும் நீங்கள் காண முடியாதுங்க. திருவிழா நாட்களில் பார்த்தீங்கன்னா திட்டிவாசல் வழியாக தான் உற்சவ மூர்த்திகள் வெளிவருவது இந்த ஆலயத்தில் மட்டும்தாங்க. அருணகிரிக்கு பார்த்தீங்கன்னா விழா எடுக்கக்கூடிய ஆலயமாக இந்த ஆலயமும் அமைஞ்சிருக்குது. திருவண்ணாமலையினுடைய வரலாறு ஒரு முக்கியமான பதிவினை நமக்கு தெரிவிக்குதுங்க. திருவண்ணாமலை பார்த்திங்கன்னா மிகவும் பழமை வாய்ந்த புண்ணிய தலங்களில் ஒன்றாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய கோயில் அருணாச்சலேஸ்வரர் அக்னி வடிவத்தில் காட்சியளிக்கிறாரு. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா சிவன் பார்வதிக்காக இந்தியாவில் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய கோயில்னு வரலாறு மூலம் நாம் தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு சிவன் பக்தரான பல்லாள மன்னனும் இந்த கோவிலுக்காக பல கட்டிடங்களை கட்டி கொடுத்துருக்காராம். இவர் செய்த உதவியை சிவனடியார் பாராட்டும் விதத்தில் பார்த்திங்கன்னா
பல்லால இறைவனடி சேர்ந்த பின்பு சிவபெருமானே இந்த மன்னருக்குன்னு வாரிசு இல்லை என்றதன் காரணமாக தாங்க இறுதி சடங்குகள் செய்தார்னு சொல்லப்படுதுங்க. சிவனடியார் பார்த்தீங்கன்னா இங்கு அக்னி வடிவத்தில் உருவான மற்றொரு வரலாறும் சுவாரஸ்யமான புராண தகவல் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு தருணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மாவும் விஷ்ணுவிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுருதுங்க. அந்த வாக்குவாதம் உச்சத்தை எட்டிய நிலையில் பார்த்தீங்கன்னா சிவன் இதற்கு ஒரு முடிவை எடுத்துரைக்க போய் அக்னி வடிவத்தில் தோற்றமளித்து விஷ்ணுவையுமே பிரம்மாவையும் சிவனுடைய கால்கள் மற்றும் சிரத்தை கண்டுபிடிக்க சவால் விடுத்திருக்காரு. இந்த சவாலை பார்த்தீங்கன்னா பிரம்மாவும் விஷ்ணுவும் ஏற்றிருக்காங்க. பிரம்மாவை சிவனுடைய கால்கள் சிரத்தை கண்டுபிடிக்க சவால் விடுத்திருக்காரு. இந்த சவாலை ஏற்ற பிரம்மா விஷ்ணுவும் தோல்வி அடைந்திருக்காங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா பிரம்மா ஜெயிக்க சிவனிடம் பொய் சொல்லியிருக்காரா. இதனால் கோபமடைந்த சிவபெருமானுமே பிரம்மாவிற்கு சாபம் கொடுத்துருக்காரு. இந்த சாபத்தினால் பார்த்தீங்கன்னா பிரம்மாவிற்கு இந்தியாவில் எந்த இடத்திலுமே கோயில் இல்லாத நிலை ஏற்பட்டிருக்குதுங்க. இதனால் பிரம்மாவை பார்த்தீங்கன்னா எந்த கோயிலும் சென்று நாம் வணங்க முடியாத நிலை தான் இப்போது இருக்குது. திருவண்ணாமலையில் சிவனடியார் அக்னி விடுவதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுதுங்க. இது ஒரு பஞ்சபூத தலங்களில் தமிழ்நாட்டில் திகழ்துங்க. 9 கோபுரங்களை கொண்ட திருவண்ணாமலை தளத்தில் பார்த்தீங்கன்னா கிழக்கே ராஜகோபுரம் மட்டும் 217 அடி உயரம் கொண்டதாக இருக்குதுங்க. வீரவள்ளலால கோபுரம் கிளி கோபுரம் 81 அடி உயரத்தில் இருக்குது. தெற்கே பார்த்தீங்கன்னா திருமஞ்சன கோபுரம் மட்டும் 157 அடி உயரத்தில் அமைச்சிருக்காங்க. தெற்கு கட்டை கோபுரம் 70 அடி உயரமாக இருக்குது. மேற்கே பேய் கோபுரம் 160 அடி உயரமும், தெற்கே பார்த்தீங்கன்னா கட்டை கோபுரம் 70 அடி உயரத்தில் இருக்குதுங்க. வடக்கே பார்த்தீங்கன்னா அம்மணி அம்மன் கோபுரம் 171 அடி உயரத்தில் இருக்குதுங்க. வடக்கு கட்டை கோபுரம் 40 அடி உயரத்தில் இருக்குதுங்க. சிவபெருமானே பார்த்தீங்கன்னா அண்ணாமலையில் காட்சி தருவதாகவும் இதை காந்தமலைன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலையை தரிசிக்க வருவங்களுக்கு மீண்டும் மீண்டும் காந்தத்தை போல கவர்ந்து ஈர்க்கு வரவழைக்குதாங்க இந்த மலை. கிருத யுகத்தில் பார்த்தீங்கன்னா இது அக்னி மலையாக காட்சியளித்திருக்குதுங்க. திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவார யுகத்தில் தாங்க தாமர மலையாகவும் காட்சியளித்திருக்கு. தற்போது இருக்கக்கூடிய கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா கல்மலையாக காட்சியளிக்குதுங்க. மலையினுடைய உயரம் மட்டும் பார்த்தீங்கன்னா 2688 அடி உயரமாக இருக்குது. அதாவது 800 மீட்டர் உயரம் கொண்டதாக இந்த மலை இருக்குதுங்க. கிரிவல பாதையினுடைய தூரம் பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டருங்க. இந்த பாதையில் பார்த்தீங்கன்னா 20 ஆசிரமங்கள்னு 360 தீர்த்தங்களும் அமைஞ்சிருக்குது. பல சன்னதிகளும் அஷ்டலிங்கங்களும் இருக்குதுங்க. வழியில் பார்த்தீங்கன்னா 8 அஷ்டலிங்கங்கள் இருக்குதுங்க. 26 சித்தர்கள் இந்த கோவிலில் வாழ்ந்திருக்காங்க. அடிக்கு 1008 லிங்கம் அமைந்திருக்குதுங்க. மலையை நீங்கள் ஒவ்வொரு இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகை தரிசனமாக 27 வகை தரிசனத்தை நீங்கள் தரிசிக்கலாம். கடந்த 1000 ஆண்டு காலமாக நடைபெற்ற வளர்ச்சி பணிகளாக இந்த கோவில் பார்த்திங்கன்னா மிக சிறந்த ஸ்தானத்துக்கு உயர்ந்திருக்குதுங்க. இந்த கோயிலை பற்றி தமிழ் இலக்கணத்தில் முன்னணி கவிகளான அப்பர்னு, சுந்தரன்னு, மாணிக்கவாசகர், சம்பத்தர் 7ஆம் நூற்றாண்டில் எழுதியுள்ள காவியங்கள் இன்றும் உலகளவில் புகழ்பெற்று இருக்குதுங்க. அண்ணாமலையாரை பற்றி ஒரு தமிழ் மகாகவியான அருணகிரிநாதரும் அவருடைய படைப்பில் சிறப்பாக எழுதியிருக்காரு. திருப்புகழ் என்ற மகா கவிதை இங்குதான் எழுதி அர்ப்பணிக்கப்பட்டதுங்க. மற்றொரு தமிழ் கவிஞர் பார்த்தீங்கன்னா மகாகவி முத்துசாமி தீட்சிதருமே இங்குதாங்க அவருடைய படைப்பான கீர்த்தி அருணாச்சலன் என்ற கவிதையை எழுதி வெளியிட்டிருக்காரு. இந்த கோவிலில் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 5 பிரகாரங்கள் இருக்குது. இந்த 5 பிரகாரங்களுமே நந்திகள் அருணாச்சலேஸ்வரை நோக்கியபடி தான் அமைச்சிருக்காங்க. 5வது பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா 4 திசைகளில் 4 கோபுரங்கள் அமைந்திருக்குதுங்க. பல்லால மன்னனுடைய ராஜ கோபுரம் பார்த்தீங்கன்னா மன்னர் பல்லாலனாவலே கட்டப்பட்டிருக்குது. இதனால் தாங்க பல்லால மன்னர் இறந்த பின்னர் பார்த்தீங்கன்னா சிவனடியாரே இறுதி சடங்குகள் செய்தார் என புராணங்களில் கூறுறாங்க. இந்த மன்னருக்கு பார்த்தீங்கன்னா வாரிசு இல்லை என்பதால் அருணாச்சலேஸ்வரே பார்த்தீங்கன்னா
பல்லாளவின் மகனாக உருவெடுத்து கடமைகளை செய்திருக்காரு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.